ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியா பர்த்டேக்கு ப்ரீ பிளான் சில விஷயம் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் கிஃப்டாக இருக்கட்டும் அண்ட் டெக்கரேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது டிஐஒய் வீட்டிலே நம்மளே எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி நான் பண்ணுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரியா பர்த்டேக்கு ரொம்ப பேரை இன்வைட் பண்ணல. ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் தான். ஸோ அதில் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால் நான் டோட்டலாக ஒரு 5 ரிட்டன் கிஃப்ட் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நானும் ரியாவும் சேர்ந்து பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி அலப்பறைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ரிட்டன் கிஃப்ட் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் க்ரையான்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஜாமெட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி கூட கொடுத்துருவாங்க. ஸோ எப்போவுமே நம்மளே சில விஷயங்கள் மெனக்கிட்டு பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாக்ஸ் எல்லாமே நான் டிமார்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கூடயே என்னென்ன ஐட்டங்கள்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் வாங்கியிருந்தேன். இது ஜெல் பென். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரப்பரில் இந்த பென் கேப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது லைக் பிபி மாதிரி சொல்லுவோம்ல, நம்ம சின்ன பிள்ளைல நம்மலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஜஸ்ட் நம்ம வாயால் அதாவது வச்சு நம்ம விசில் மாதிரி அடித்தோன்னா அது நல்லா சவுண்டு வரும். அண்ட் அது உண்மையிலே குழந்தைங்களுக்கு ரொம்பவே அது பிடிக்கும். அதனால் ரியா இப்போவே கேட்டிருந்தா. அவளுக்கு நான் இதை கொடுத்துருந்தேன். அண்ட் அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் நார்மலாக நம்ம ஷர்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்பவே ப்ளெயினாக கொடுத்தா எப்போவுமே குழந்தைங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தா ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ அதனால நானும் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் இதில் நான் என்னென்ன வைக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாக்லேட் இருக்குது இல்லையா, அண்ட் 2 கேண்டி சாக்லேட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பென்னுக்கு கேப் மாதிரி வைக்கிறது. அண்ட் இந்த மாதிரி கேண்டி ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் கட்டா மிட்டா மாதிரி. அண்ட் அது போக ஃப்யூஸ், அப்புறம் டார்க் சாக்லேட், அப்புறம் ஆல்மண்ட் சாக்லேட். அண்ட் இதெல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் சாக்லேட் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ரிட்டன் கிஃப்டாக இது கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபன் பாக்ஸ் நல்லாவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஆக்சுவலாக நான் ரிட்டன் கிஃப்ட் இந்த பாக்ஸ் தான் நான் மெயினாக ப்ரிஃபராக கொடுக்குறேன். ஸோ அதுக்கு உள்ளே நம்ம சில ஐட்டங்கள் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எப்பவுமே பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எம்டியாக இருந்தால் ஃபீல் பேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அண்ட் இதில் சின்னதாக நம்ம ஒரு லிட்டில் பவு மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் ரிட்டன் கிஃப்ட் ரெடி பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குட்டி கிளாஸ் கப் எடுத்துகிட்டு அதில் 2-3 சாக்லேட் போட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேஸ்கெட் மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ ரிட்டன் கிஃப்ட் நிறைய ஹோம் டிஐஒய்லே நம்ம கொடுக்கலாம். வெளியிலேருந்து அப்படியே வாங்கி கொடுக்குறதோட நம்மளோட ஒரு கேரோட சேர்த்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது அது இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இனி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேபிளில் எந்த மாதிரி டெக்கோர் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், என்னோட டைனிங் டேபிளில் இந்த மாதிரி ஆல்ரெடி இது லைக் பெட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு கிளாத்து தான். ஸோ இது ஒரு பீச் கலரில் இருக்கும். ஆல்ரெடி அவளுக்கு பிங்க் தீம் பண்ணுறதுனால நான் இந்த பீச் கலர்லேயே நான் எடுத்துக்கிறேன். சொல்லப்போனால் இதெல்லாம் ரொம்ப பிளான் கிடையாது, போகிற போக்கிலே பண்ணுற மாதிரி தான். ஸோ எது எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அது மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். லைக் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் இல்லையா, ஆர்ச் மாதிரி. ஸோ அந்த ஒரு லுக்கு தான் நான் எல்லாம் கொண்டு வரேன். அண்ட் ரியாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈகராக அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட அவளும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன் அப்படின்னா அவளுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஈவன் அவளுக்கு தலையில் அடித்தாலும் கூட அவள் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு எனக்கு இந்த ரிப்பன்லாம் கெட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. அண்ட் அவளுமே ரொம்பவே ஈகராக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தா. ஸோ நான் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன், ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அண்ட் இன்னொரு விஷயம்னா, இது பண்ணும்போது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்காக மம்மி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னும் அந்த பேபிஸ்க்குமே மைண்டில் என்ன ஆகும்னா ஒரு ஹாப்பி வரும், ஒரு ஹெல்த்தியாக அவங்க க்ரோ ஆவாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் அந்த கிஃப்ட் எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் மாஸா பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வரவங்களுக்கு நான் குட்டி ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதுவும் அதில் ஒரு ஆடானில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நான் சொல்லியிருந்தேன்ல, இது பர்த்டே சாக்லேட் கேண்டி மாதிரி. இதில் கட்டா மிட்டா, அதாவது புளிப்பு இனிப்பு மிக்ஸ்டாக இருக்கும்.
அண்ட் அது இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன பீப்பீஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுமே நான் ஒரே டைமில் பண்ணல. ஏன்னா நான் சொன்னேன்லே இது பிளான் பண்ணி பண்ணதில்லை. ஸோ நான் வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். எது வந்து எந்த இடத்துல வச்சா ரொம்ப நல்லாயிருக்குமோ அந்த இடத்துல வைக்கிற அளவுக்கு நானுமே ட்ரை பண்ணி கடைசியாக வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கடைசியில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஓரளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்க்யூ ஸ்டிக்கர் வந்து நான் எல்லா பாக்ஸ் மேலேயும் ஒட்டிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் கேண்டில்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியில் வந்து ஓடும். இன்கேஸ் நம்ம லைட் ஆஃப் பண்ணோன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேயில் வந்து கிளாஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் பேப்பர் கப் வாங்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக நான் என்ன மாஸாக கொடுக்குறனால பேப்பர் கப் தேவைப்படாதுன்ட்டு வைக்கல. பட் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த கிளாஸையும் நான் வச்சுருந்தேன். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் டெக்கோர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் இதுவுமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்கு பர்த்டேக்கு கேக் வரும். அண்ட் அது போக ஸ்நாக்ஸுமே சிலது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், சமோசா. ஸோ சில விஷயங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படிங்கிறது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அவர் பர்த்டே விலாகில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பர்த்டே வந்து ஈவினிங் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு ஆஃப்டர்நூன் போல் நான் இந்த மாதிரி வந்து லைக் அவளுக்கு வந்து இந்த யூனிகார்ன் தீம் மாதிரி கொஞ்சம் பேபி பிங்க். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவளுக்கு பிரின்சஸ் தீம் தான் பண்ணணும். ஆனால் அவள் எப்படின்னா காக்டெயில் மாதிரி இதுவும் வேணும், அந்த கலர்ஃபுல்லாக வேணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஷாப் போயிட்டு இந்த மாதிரி பலூன்ஸ் வாங்கும்போது பிரின்சஸ்குள்ளே பலூன் வாங்கலான்னு பார்த்தா அவள் பெப்பா பிக் வேணும்ட்டா. ஸோ அதனால் இது வந்து பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கிட்டு வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா firstcry.comல வாங்கியிருந்தேன். அண்ட் இது ஒரு நல்லாவே டீலில் இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு 1000 above இதோட எம்ஆர்பி. பட் எனக்கு ஆஃபரில் வந்து 340 கிடச்சிது. ஸோ இதில் என்னெல்லாம் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த யூனிகார்னோட பலூன்ஸ் அண்ட் அது போக எல்இடி லைட், அப்புறம் நெட்டு, அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேப்பு, டபுள் டேப், அண்ட் அப்புறம் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேங்கிற ஒரு கோல்டனோட தீம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. ஆக்சுவலாக நல்ல டீலில் இருந்தது. அதனால் நான் அதை வாங்கியிருந்தேன். அண்ட் அடிஷ்னல் பலூனுமே பார்த்திங்கன்னா பெப்பா பிக்காக இருக்கட்டும், சில பலூன்ஸ் எல்லாமே நான் வந்து நியர்பை ஷாப்பில் போய் வாங்கிக்கிட்டேன். அண்ட் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாமே 2 ஃபஸ்ட்டு ஊதி நல்லா டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். சொல்லப்போனால் டெக்கோருமே நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து எக்ஸ்ட்ரா பலூன் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப டார்க் பிங்க்காக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி அந்த டார்க் பிங்க்கை வந்து ஒயிட் பலூன் கூட நான் வந்து உள்ளே வச்சுட்டு அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஊதுறேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது கொஞ்சம் லைட் பிங்க், கொஞ்சம் மெட்டாலிக் ஷேடில் லைட் பிங்க்கில் கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து ட்ரைபாட் எடுக்கிறேன். ஆக்சுவலாக என்கிட்ட இந்த ட்ரைபாட் இருக்குது. இது என்ன ட்ரைபாட்னா பேக்ட்ராப்குள்ளே தான். ஸோ அதால் தான் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பராக நம்மளோட ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன், அதாவது டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வைக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னேன் இல்லையா, எதுவுமே பிளான் கிடையாது, எல்லாம் ஆன் த ஸ்பாட் தான். ஸோ அப்பப்போ இங்கே வச்சா நல்லாயிருக்குமா, அங்கே வச்சா நல்லாயிருக்குமா, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பேஸ்டல்ஸ் கலர்ஸான பலூன்ஸ் எல்லாமே இப்படி வந்து ஒரு 4 பலூனாக சேர்த்து நம்ம ஆர்ச் பண்ணியாச்சு. அண்டு சிஸ்டர் பிரதரோட ஹெல்ப்பில் தான் நான் இதெல்லாம் வந்து பண்ணுறேன். ஏன்னா வந்து ஆர்ச்சுங்கும் போது ஒத்தையில் பண்ண முடியாது. அண்டு அவங்களுக்கு கரெக்டாக எப்படி ஹோல்ட் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா என்ன பலூனுமே எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஹாஃப் ஆர்ச் மாதிரி பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நெட்டு அதில் ஆல்ரெடி இருந்தது. நெட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, நான் அதை வந்து நெட்டாலேயுமே ஓரளவுக்கு அதை கவர் பண்ணிவிட்டு அண்டு கொஞ்சம் இடையில இருக்க டேப்பை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அதையும் கெட்டி விட்டாச்சு. அண்டு ரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாயாக இருந்தாள். ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். சொல்லப்போனால் அவள் அப்படியே என்னைய மாதிரி தான். ஸோ அவளுக்கு இந்த டெக்கரேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது பண்ணுங்க மாமி, அது பண்ணுங்க மாமின்னு ஒரே பின்னாடியே நின்றுட்டு இருந்தாள். அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாள். அவளுக்கு பெப்பா பிக் வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பலூன்லாம் நான் நியர் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஊதுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மெஷின் இருக்குது இல்லையா, அது ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். அண்ட் எல்லாத்தோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, வார்ம் லைட். அண்ட் இது வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னா ரொம்ப ஒரு
ஈவன் நம்ம எனக்கு பேக் ட்ராப்க்கும் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த லைட்டு. ஸோ அதுவுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லுக் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தது அந்த பலூன்ஸ் எல்லாமே நான் அந்த ட்ரைபாட் ஓரளவுக்கு ஹைட் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டேன். அண்ட் நியராக பார்த்தீங்கன்னா டைம் இப்போ 6 o'clock இருக்கும். அண்ட் இனி வந்து 7 o'clock வந்து நம்ம ரியா பர்த்டே வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அது எப்படி அவள் என்ன மாதிரி ரெடியானா என்னங்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நீங்களும் வந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது ஒரு ஐடியாவும் கிடச்சிக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இதோட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை.